ஸ்வீட்டே ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு ஏதோ சொன்னா என் blood சுடாகுது என் பைக் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வராங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the villa party girl on do it come on baby let's go on the bullet on the villa party girl on do it நிக்கலாம் ஒரு குஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம் tomorrow we எல்லாம் போல today நம்ம சுத்தலாம் one day இல்ல வட பார்க்கலாம் midnight ஆனா கூட நம்ம headlight ஓட போலாம் அடி ஹெல்மெட் ரெண்டு மாட்டி போடு ஹெட் வெயிட் ஓட போலாம் சீக்கிரமா வச்சிக்கிட்டு சின்ன சின்ன ஆசை கேட்கலாம் come on baby let's go on the bullet on the way of party girl on do it come on baby let's go on the bullet on the villa party girl on do it hey ஒட்டிக்கிட்டு பாட்டு பாடி இன்ஸ்டா வீல போடலாம் ஏன் ஒட்டி இதுன்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் horror படம் theater போய் கார்னர் சீட்டில் போடலாம் டெரஸில் பாய்ச்சி கட்டிக்கலாம் சைலன்சர் ஹிட்டில் ஒரு ஆம்லெட் போட்டு நம்ம தின்னுக்கலாம் ஸ்வீட் இது வேற மாதிரி இருக்கு சுத்த சுத்த இந்த பாட்டு பாட்டுகளை கொண்டாடலாம் come on baby let's go on the bullet on the villa party girl on do it come on baby let's go on the bullet on the villa party girl on do it ஹாய் வணக்கம் ரஜீவன் முதல்ல நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி ரஜீவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள். எத்தனையாவது பர்த்டே இன்றைக்கி? 21st 21வது பர்த்டே. உங்களோட வீட்டில் மிக்கியோட டான்ஸ் எல்லாம் ஆடி கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக ஒருத்தங்க எங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க வேணும் என்று நினைச்சு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ரஜீவனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட் மிக்கி, அதை கொடுங்க. ஃபஸ்ட்டாக உங்களை வாழ்த்தி ஒரு அழகான கையில் வச்சுருங்க, ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ ரஜீவன் தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க இந்த கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணா. அண்ணாக்கு என்ன பேர்? வினுஷன். எங்க இருக்கிறாங்க? கனடா. இல்லை, சரி. ஃபர்ஸ்டா அண்ணாவை சொல்லியிருக்கிறீங்க கனடாவில் இருக்கிறேன்னு. ஆனால் அண்ணா ஏமாத்திட்டாங்க. ரைட், வேற யாராவது? மூத்த அண்ணா என்ன பேர் அவங்களுக்கு? தினுஷன். இல்லை, அவங்க இங்கே இருக்கிறாங்க. அப்படியா? இங்க நிற்கிறாங்க. அப்படியா? இல்லை,
2 பேரை சொல்லியிருக்கிறீங்க, அவங்க 2 பேருமே அனுப்பல. இன்னைக்கு என்ன சொல்றாங்கல்ல அனுப்பினது, என்ன செய்வோம் உங்களுக்கும் தெரியாது. அப்படியா ரஜீவன் சொல்லுங்க பாப்போம், யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணா தான். ஷூரா சொல்றீங்களா? இல்லை. வேற யாராவது? அக்கா. அப்பா. அப்பாக்கு என்ன பேர்? சேவியன். இல்லை, எங்களுக்கு அந்த பேர்ல என்ன வரையில. ரைட், மூன்றாவதாக வந்து அப்பாவை சொல்லியிருக்கிறீங்க, பட் அப்பாவும் அனுப்பல இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். வேற யாராவது? அண்ணா தான், கனடாவில் இருக்கிற அண்ணா தான். உறுதியா சொல்றீங்க? அப்படியா? இல்லை. சரி, அடுத்தது வந்து உங்களோட 21வது பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக அமைய வேணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் கூட வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதை உங்களுக்கு மிக்கி தருவாங்க. அப்ப மிக்கிக்கும் சாக்லேட் விருப்பம் போல, அப்ப மிக்கி தர்றாங்க இல்ல? ரெண்டாவது கிஃப்டே உங்களுக்கு தந்திருக்கிறோம். பட் நீங்க 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க, அதுலயும் உறுதியா சொல்லியிருக்கிறீங்க கனடாவில் இருக்கிறவங்களோட அண்ணா தான் இதை அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. பட் அவங்க யாருமே செய்யல. வேற யாராவது? அப்பா தான். அப்பா எங்க இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. இல்லை. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பேட்ரிக்ஸ்ல. ஸோ அப்படின்னா யாரும் கேர்ள்ஸும் அனுப்ப சான்ஸ் இல்லை, அப்படிதானே? யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஆனா எங்களுக்கு ஒரு பொண்ணுண்ட பேர் தான் போட்டு வந்திருக்கு. அந்த யாராக இருக்கு? அப்பா தான். உறுதியா சொல்றீங்க? இல்லை, ஒரு பொண்ணுண்ட பேர் தான் எங்களுக்கு அட்ரஸ் பண்ணி வந்திருக்கு. உங்களுக்கு லவ் இருக்கான்னு மிக்கி கேட்கிறார். இருக்கா? ஒன்றா ரெண்டாண்டு கேட்கிறாரு. ரைட் ரஜீவன், இப்ப 4 பேரை சொல்லியிருக்கீங்க. ரைட், நான் சும்மா சொன்ன ஒரு பொண்ணு அனுப்பினாங்க. சரி, வேற யாராவது கேசி? அப்பா தான். உறுதியா சொல்றீங்க? என்னத்தை உங்களோட அடி மனசுல என்னத்தை ஊகிச்சு சொல்றீங்க உங்களோட அப்பா தான் அனுப்பியிருப்பாங்க? ஏதோ ஒன்று தொற்றுக்குன்னு தான் நடக்குது காட்டுல. அப்படி தொட்டதா இல்லாட்டி சும்மாவா? அப்பதான் பாசம் கூட. சரி, பாப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே எக்ஸ் ரஜீவன் என்று போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. அதையும் மிக்கியே தருவாங்க உங்களுக்காக. ரைட், ஒரு அழகான கேக் கொண்டு ரஜீவனுக்காக 21வது பர்த்டேக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஃபைனலாக சொல்லுங்க பாப்போம், யாராக இருக்கும்? அப்பா தான். இல்லை. ரைட், யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை முதல்ல கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு தொடர்ந்து பார்ப்போம் ரஜீவனுக்கு இந்த இன்ப அதிர்ச்சியை பொண்ணு கொடுத்தாங்களா, அப்பா கொடுத்தாங்களா, இல்லாட்டி வேற யாரும் சொந்த பந்தங்கள் கொடுத்தாங்களாங்க. ஓகே, USB driver mode. Happy birthday, dear Rajivan. Happy birthday to you. ரைட், கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Rajivan. Happy birthday to you. யார் சீட்ட போறீங்க? போடுங்க. ஏய், அங்க நிக்கிறேன்.
ரஜீவனுக்காக அனுப்பினவங்க சார்பாக வந்து பர்த்டே கேக்கையும் கட் பண்ணியாச்சு. ரஜீவன் ஃபைனலாக சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் ஆக்கில் சொல்லியிருக்கிறீங்க, உள்நாடாகவும் இருக்கலாம் வெளிநாடாகவும் இருக்கலாம். உங்களுக்கு யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? அப்பா தான். அப்ப அம்மாவை கையை விட்டுட்டீங்களா? ஏன் அம்மாவை கையை விட்டீங்க? இப்ப ரஜீவன் ஏன் அம்மா சொன்னீங்களா? சரி, உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்களோட அப்பா மற்றும் உங்களோட அம்மா இருவரும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தது வேற, பட் வந்தது வேற. அப்படியா? ஓகே, நாங்க சொல்றோம். நம்பரை தந்தீங்கன்னா கால் பண்ணி சொல்றோம் நாங்கள். ஓகே ரைட். என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கும் அம்மாக்கும்? கேட்டது வேற, பட் வந்தது வேற. அப்படியா? ரைட் ரைட். ஓகே, மீண்டும் வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ரஜீவன் அப்பா அம்மா அவங்க சார்பாகவும் மீண்டும் ரஜீவனுக்கு இனிய 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அம்பள விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே